ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கான ரெசிபிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ராகி கஞ்சி, அதுவும் ஆரம்ப நிலையில் 6 மாதம் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி ராகியை ப்ராசஸ் பண்ணி கஞ்சி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்கிறது, ரொம்ப சத்தான ரெசிபி இது. இதை கொடுத்தா குழந்தைங்க நல்ல ஆரோக்கியமான வெயிட் போட்டு நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இந்த முறையில் நம்ம ராகியை பக்குவப்படுத்துறதுனால இந்த தோல், அதில் இருக்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ், ஃபைட்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும். அதில் இருக்க சத்து பொருள் மட்டும்தான் இதில் வரும். அதனால இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உணவுங்க. கேரளா சைடு, தமிழ்நாடு சைடு, கிராமத்து சைடு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முதல் உணவாக குழந்தைகளுக்கு ஊட்ட ஆரம்பிப்பாங்க. 6 மாத குழந்தையிலேருந்து நீங்கள் 1 வயசு 1.5 வயசு குழந்தை வரைக்கும் கூட இதை ஊட்டலாம். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் ரெகுலர் ராகி கஞ்சி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் குழந்தைங்களுக்கு. என்னதான் இந்த மில்லட்ஸ் நல்லது அப்படின்னு சொன்னால் கூட, இந்த மில்லட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம தைராய்டை சரியாக வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய காய்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதனால இந்த சிறுதானிய வெரைட்டிஸை நம்ம கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. நீங்க குழந்தைங்களுக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கூட டெய்லி இதையே கொடுத்துட்டு இருக்காதீங்க. இன்னொரு நாள் அந்த நேந்திரம் பழ கஞ்சி கொடுக்கலாம், ஒரு நாள் அரிசி கஞ்சி கொடுக்கலாம், ஒரு நாள் அரிசி பருப்பு கஞ்சி கொடுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் நம்ம கொடுக்குறத விருப்பமாக வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரே பொருளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளில் அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இப்போ கேழ்வரகு ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா ஊறிருக்கு. களைஞ்சிக்கலாம். கேழ்வரகு களைஞ்சி ரெடியாக இருக்கு. நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த பாலை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி ஒரு மெல்லிஸ் வடிகட்டியில் இந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தெளிஞ்சிருக்கு. இந்த மேலே கலெக்ட் ஆகிருக்கிற தண்ணியை தூர களைஞ்சிட்டு நம்ம இந்த அடியில் செட்டில் ஆனதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். இப்போது ரொம்ப வெயிலான நாட்களாக இருந்ததுன்னா இந்த பாலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது நல்லது. புளிக்காமல் இருக்கும். இல்லாட்டி உடனே 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்குள்ளார இதை நல்லா வடிகட்டி எடுத்துடணும். அதே மாதிரி இந்த தண்ணியையும் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு வடிகட்டுறதை விட இந்த மாதிரி ஒரு டாலாக ஒரு கிளாஸ்லேயோ டம்ளர்லேயோ நீங்கள் ஊற்றி வச்சு வடிகட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வடிகட்டி எடுக்கிறதுக்கு. ப்ளஸ் நமக்கு இந்த மாவும் நல்லா காணும், வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் தண்ணியோட தான் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக நம்மளால் வடிகட்ட முடியாது இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுருக்கிறப்போ. இப்போ இந்த மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுருக்க இந்த கேழ்வரகு பாலை ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா பரத்தி வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்துப்போம். இப்போ இதை நல்லா ஒரு மெல்லிசு காட்டன் துணியில் நல்லா கவர் பண்ணி மாடியில் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 நாளில் இது நல்லா காஞ்சி ரெடி ஆகிடும். நல்லா காய வச்சு அந்த ராகி பால் இதை பாருங்கள், இப்படி நல்லா வெடித்து உடையிற அளவுக்கு, ஈஸியாக உடையிற அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு காஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி பவுடராக ரெடியாக இருக்குது. இதை ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சலிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது பாக்கி இருந்ததுன்னா திரும்ப இன்னொரு தடவை போட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சத்தான ராகி கஞ்சி மிக்ஸ் ரெடி. நல்லா ஆரம்பிக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆரம்பிங்க. அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் 1/4 கப் அளவுக்கு பசும்பாலும் விட்டு நல்லா காய்ச்சி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள். ஒரு 3 நாள் கொடுத்துட்டு உங்கள் குழந்தைக்கு நல்லா சேருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ராகியை காலையில் கொடுக்குறது, எதுவுமே நம்ம புதுசாக குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப காலையில் கொடுக்குறது நல்லது. அப்போ தான் அது அவங்களோட ஃபுல் டே நமக்கு அது என்ன ஆகுது, அவங்களுக்கு எப்படி ஒத்துக்குதுன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அளவுக்கு ராகி பொடி எடுத்துக்கிறேன். தண்ணி, 1/4 கப் பால், 2 சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி இப்போ அடுப்பில் வச்சு கஞ்சியாக காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சு நல்லா திக்காக வர வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இதை நல்லா கொதித்து திக்காக வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆல்ரெடி நல்லா ப்ராசஸ் பண்ணது அப்படிங்கிறதுனால ரொம்ப குயிக்காக வெந்துடுங்க. ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா ஆறினோடனே இதில் வெள்ளை சிரப், நான் ஆல்ரெடி இதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. சில பேர் வேறு இன்னொரு வீடியோவில் நாட்டு சர்க்கரை கொடுக்கலாமா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. சில குழந்தைங்களுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு வயிற்றோட்டம் கொடுக்கும். அதனால் வெல்லம் பெஸ்ட்டு. ஸோ இதை இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. நல்ல சத்தான சுவையான கேழ்வரகு கஞ்சி இப்போ ரெடி.
இதையும் முதல்ல கொடுக்குறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இதோட அளவை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்ல சத்தாக இருப்பாங்க, குழந்தைங்க நல்ல செழுமையாக ஆரோக்கியமான வெயிட்டோடு இருப்பாங்க இதை கொடுத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரோடையும் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.